தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரக்கிறேன். இல்லை சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா 7:9. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி நமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, ஃபெய்த் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஆக்ஷன், கிரியையில் வெளிப்படும் விசுவாசம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 100க்கு அதிபதியின் விசுவாசம் சமுதாய எல்லையை தாண்டி செல்வதை இயேசு கண்டார். 100க்கு அதிபதி என்பவன் புறஜாதியானவன். யூதர்களோ புறஜாதிகளுடன் சரிசமமாக கலவாதவர்கள். இவன் யூதர்கள் தொழுது கொள்ளும் ஆபிரகாமின் தெய்வத்தை வணங்குகிறவனும் அல்ல. ஆனாலும் இஸ்ரவேலின் தெய்வத்தின் மேலுள்ள விசுவாசம் இவனுக்குள் புதைந்து கிடந்தது. அதன் வெளிப்பாடாகவே ஜெபாலயத்தை கட்டுவித்தான். ஆனால் அநேகர் புகழுக்காகவும் இன்றைக்கு பெயர் பெருமைக்காகவும் ஆலயங்களை கட்டி கொடுக்கிறார்கள். ஆனால் 100க்கு அதிபதி இயேசுவின் குணமளிக்கும் வல்லமையில் தனது நம்பிக்கை கொண்டதால் மெய்யான விசுவாசம் அவனுக்குள் இருந்ததை நாம் உணர செய்கிறது. மேலும் அதிகாரமும் உயர் பதிவுடைய இராணுவ அதிகாரி சாதாரண அடிமை அல்லது வேலைக்காரன் அன்பு கரிசனையும் கொள்வது மெய் விசுவாசத்தின் வெளிப்பாடே ஆகும். பிரியமானவர்களே, போதகர் சார்லஸ் ஸ்பர்ஜன் தனது தாத்தா ஜேம்ஸ் ஸ்பர்ஜன் என்ற போதகரின் விசுவாச வாழ்க்கையை குறித்து தனது அருளுரையில் இப்படி கூறுகின்றார். ஜேம்ஸ் என்ற போதகர் குறைந்த வருமானத்தில் தன்னுடைய குடும்பத்தை சிரமத்துடன் நடத்திய போதிலும் உண்மையுடனும் உத்தரவாதத்துடனும் பணி செய்தார். ஒரு முறை அவரது குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருந்த மிகப்பெரிய பசு மாடு திடீரென மரித்து போனது. பசு மாடு. அவரது மனைவி மிகவும் கலங்கினார். ஆனால் போதகர் ஜேம்ஸ் ஜேம்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா? தன் மனைவியை தேற்றினார். கர்த்தர் தேவைகளை அருளிச்சவேன் என்று வாக்களிக்கிறார் சொல்லி மனைவியை தேற்றினார். கர்த்தருக்கு சித்தமானால் 50 மாடுகளை எனக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு தன் மனைவியிடம் சொன்னார். அந்த நாட்களில் லண்டன் பட்டணத்தில் ஒரு விசுவாசிகளின் கூட்டத்தில் பணம் சேர்த்து ஏழ்மையில் உள்ள தேவ ஊழியர்களுக்கு உதவ தீர்மானித்தனர். அவர்கள் பணம் திரட்டி அநேக ஊழியங்களுக்கு அனுப்பினர். கடைசியாக ஜேம்ஸ் ஸ்பர்ஜன் பெயர் சொல்லப்பட்டது. உடனே மீதம் இருந்த பெரும் தொகையை முழுவதுமாக அவருக்கு அனுப்பினர். பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம். பிரியமானவர்களே, ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் அதை வைத்து பல மாடுகளை வாங்கினார். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், பிரியமானவர்களே, விசுவாசம் faith answered on his grace, கிருபையில் நங்குரமிடும் விசுவாசம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீர் என் வீட்டு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அவருடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. 100க்கு அதிபதியின் விசுவாசம் அவன் இயேசுவின் வர தகுதியற்றவன் என்ற உணர்வை அளித்தது. அதே வேளையில் தான் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவன் என்ற சுய தகுதியின்மையை தாண்டி செல்லும் வல்லமுடையதாயிற்று அவனது விசுவாசம். ஏனெனில் அவனது விசுவாசம் கடவுளின் அளவற்ற இரக்கத்தில் நங்கூரப்படப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக ஃபெய்த் பியாண்ட் ரீசன், கணிப்பிற்கு அப்பாற்பட்ட விசுவாசம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவர் என்று நம்புவதே விசுவாசம். மனித கணிப்புக்கு மேலான காரியங்களை செய்ய வல்லவர் என்று நம்புவதே விசுவாசம். 100க்கு அதிபதியின் விசுவாசம் இதுவே. எனவே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும் என்றான். வார்த்தை ஜீவன் உள்ளது என்று நம்பினான். அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லி யோவான் அடிகளார் 1:1 பார்க்கிறோம். வேத வார்த்தைகளை பிற சமயத்தர் மந்திரங்களை சொல்வது பொருளற்றது. ஆனால் வாக்குத்தத்தங்களை தந்த தேவனுடைய வல்லமையிலும் மாறாத தன்மையிலும் நம்பிக்கை கொள்வதே
மெய் விசுவாசம். பிரியமானவர்களே, நமக்குள்ளே விசுவாசம் ஆகிய விதையை வைக்கிறவர் தேவன். விசுவாசம் ஆவியின் கனியாகும். மேலும் ஆவியானவர் அவர் கொடுக்கிற ஈவு ஆகும். ஆவியானவரின் ஆளுகைக்கு அர்ப்பணித்தாலே வியக்கத்தக்க விசுவாசத்தை சுதந்திரிக்கும் பாக்கியம் அடைவோம். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வாதம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. தேங்க்யூ.